இன்னைக்கு ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் தேங்காய் பால் கிரேவி மீன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 2 வெங்காயம் 4 தக்காளி, திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சட்டியில் ஆயிலை ஊற்றிக்கிறேன். ஆயில் சூடானோடனே வெங்காய தக்காளியை பொன்னிறமாக அளவுக்கு வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் மிளகாய் தூளையில் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூளையில் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு பொடியை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கொஞ்சம் மல்லி பொடி நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இதில் முக்கியமான விஷயமே இந்த தேங்காய் பால் தான் கைஸ். இந்த அரைச்சி எடுத்த தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஃப்ரெண்ட்ஸ். இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா இது பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ். 1 ஸ்பூன் ஜீரகத்தூளை இதில் சேர்த்துக்கலாம். கைஸ் மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் வெளியே வந்துட்டு இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் வெட்டி வச்ச கொடுவா மீனையெல்லாம் சேர்த்துக்கலாம். கொடுவா மீனையில் போட்டாச்சு. மூடி போட்டு 5 நிமிஷத்தில் வேக வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான தேங்காய் பால் மீன் கிரேவி ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.